நேர்களை முக்கிய செய்தி. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் தாவேகாவின் வாக்குறுதிகள் எப்படி இருக்கிறது, வாக்காளர்களை கவருமா விஜயின் வாக்குறுதிகள் என்பது குறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரில் இணைகிறார் எமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிகிதா, தற்பொழுது விஜய் மிக தெளிவாக தன்னுடைய டார்கெட் ஆடியன்ஸ் என்ற வகையில், தன்னுடைய டார்கெட் ஓட்டர்ஸ் என்ற வகையில் இளைஞர்கள், மகளிர் இருவரையும் டார்கெட் செய்துதான் அவருடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். பட்டையை கிளப்பும் விஜயின் வாக்குறுதிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் வாக்குறுதியை நீங்கள் பார்த்திருந்தால் 29 வயதுக்கு மேற்பட்ட வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் உதவித்தொகை என அறிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு இளைய பட்டாளத்திற்கு, வேலை இல்லாமல் இருக்கின்ற பட்டதாரி இளைஞர்களை கவரும் வகையிலே இந்த 4000 ரூபாய் உதவித்தொகை என்பது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் புள்ளியில் இப்படி என்றால், இரண்டாவது புள்ளியை பாருங்கள். பட்டதாரிகளுக்கு மட்டும்தானா என்ற கேள்வி வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே டிப்ளமோ படித்தவர்களுக்கும், அதாவது பட்டய படிப்பு படித்தவர்களுக்கும் மாதந்தோறும் 2000 ரூபாய், டிப்ளமோ படித்து வேலை இல்லாதவர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும் உதவித்தொகை என விஜய் இளைய தலைமுறையை வாக்குகளை அள்ளும் வகையிலே இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இளைய தலைமுறை மட்டும்தானா, மகளிருக்கு இல்லையா என்ற கேள்வி வரக்கூடாது என்பதற்காக அடுத்த புள்ளியை பாருங்கள். மகளிருக்கு மனம் குளிர வைக்கும் வகையிலே ஏற்கனவே அறிவித்திருந்தார் மதிப்பு மிகு மகளிர் திட்டம். தற்போது இருக்கின்ற மகளிர் உரிமை தொகையை பெயர் மாற்றி 60 வயதுக்கு உட்பட்டவர்கள், 60 வயது என்று பொதுவாக சொல்லிவிட்டார், 60 வயதுக்கு உட்பட்ட மகளிர் அனைவருக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை என அறிவித்திருக்கிறார். ஆனால் அந்த 60 வயதுக்கு உட்பட்ட மகளிர் என்றால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மகளிரா, இல்ல அனைத்து வகை மகளிரா, எப்படி என்ற கண்டிஷன்ஸ் அப்ளை எதுவும் இதுவரை சொல்லவில்லை. எனவே ஒருவேளை ஆட்சிக்கு அவர் வந்தால் என்ன சொல்வார் என்பது அப்போதுதான் தெரிய வரும். தற்போதைக்கு மகளிர் அனைவருக்கும் 2500 ரூபாய் என்ற ஒரு அதிரடி அறிவிப்பை அள்ளி வீசியிருக்கிறார் விஜய் என்றுதான் கூற வேண்டும். அடுத்து நான்காவதாக மகளிருக்கு 2500 ரூபாய் தான். நான்காவதாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே இலவச பேருந்து இருக்கிறது பெண்களுக்கு, மகளிருக்கு விடியல் பயணம் என்று திமுக விட்டிருக்கிறது. அதிமுக என்ன சொல்கிறது, ஆண்களுக்கும் விடியல் பயணம் உண்டு என கூறியிருக்கிறார்கள், ஆண்களுக்கும் இலவசம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் விஜய் ஒரு படி மேலே போய் மகளிருக்கு மட்டும் தமிழகத்திலே எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போகலாம், சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நீங்கள் இலவச நகர பேருந்துகளில் மட்டும்தான் இவர்கள் இலவச பயணத்தை கொடுத்தார்கள், அதிமுகவும் திமுகவும். ஆனால் விஜய் தமிழ்நாட்டில் எந்த இடத்திற்கும் நீங்கள் இலவசமா போலாம் என்ற பெண்களுக்கு மேலும் ஒரு போனஸ் அறிவிப்பாக இதை வெளியிட்டிருக்கிறார். ஐந்தாவது அறிவிப்பாக, 4 அறிவிப்புகள் மட்டுமல்ல, 5வது அறிவிப்பாக இது நிறைய இளைஞர்களுக்கு, இதுவும் யூத்தை டார்கெட் செய்துதான், இந்த கால யூத்தை டார்கெட் செய்துதான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. கால அட்டவணை, டைம் டேபிள் வெளியிட்டு அரசு பணிகளுக்கு ஆட்சேர்ப்பு எப்போது வெளியிடப்படும் என்பதை எல்லாம் தெளிவாக இப்பொழுதும் அப்படித்தான் வெளியிடுகிறார்கள். ஆனால் விஜய் என்ன டைம் டேபிள் வெளியிடுவார் என தெரியவில்லை. ஆனால் கால அட்டவணை வெளியிடப்பட்டு அரசு பணிகளுக்கு ஆட்சேர்ப்பு நடத்தப்படும். இப்பொழுதும் ஆண்டுதோறும் டைம் டேபிள் வெளியிடுகிறார்கள், இந்த ஆண்டு இவ்வளவு தேர்வு நடத்துவோம் என்றெல்லாம். அது மட்டுமல்ல, சரியான நேரத்தில் தற்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் எல்லாம் குழப்பம் எல்லாம் வந்தது, அது போல இல்லாமல் சரியான நேரத்தில் அரசு பணி தேர்வுகள் நடத்தப்படுவதை உறுதி செய்வேன் என விஜய் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், தேர்தல் வாக்குறுதியாக. 6வது புள்ளிக்கு செல்வோம். 6வது புள்ளியிலே விஜய் தமிழகத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு தரப்பிலே தங்க மோதிரம் மற்றும் வெல்கம் பரிசு என்ற வகையிலே வெல்கம் கிஃப்ட் என்ற குழந்தைகளுக்கு தேவையான ஒரு பரிசை அரசாங்கம் தரப்பிலே தரப்போகிறேன், மோதிரம் போட போகிறேன் அனைத்து குழந்தைகளுக்கும். இப்போதெல்லாம் தலைவர்கள் பிறந்த நாள் வரும்போதுதான் போடுவார்கள் கட்சிக்காரர்கள். ஆனால் விஜய் என்ன சொல்லிவிட்டார் என்றால், தமிழ்நாட்டில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் அரசின் பரிசாக ஒரு வெல்கம் கிஃப்டும் ஒரு மோதிரமும் வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். இதுவும் பெண்களை கவரக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளில் ஒன்று. 7வது அறிவிப்பு என்னவென்று பார்த்தால், இளைஞர்கள் தொழில் தொடங்க இணையம் இல்லாமல் 25 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். இதுவும் ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு இளைய தலைமுறைக்கு, தொழில் தொடங்கும் என்ற எண்ணத்தில் இருப்பார். ஆனால் இதிலும் கண்டிஷன்ஸ் அப்ளை, அது என்ன கண்டிஷன் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. வெறும் ஒரே வரியில் தான், இளைஞர்கள் தொழில் தொடங்க பிணையம் இல்லாமல், எந்த ஜாமீனும் இல்லாமல் 25 லட்சம் வரை கடன் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை விஜய் கொடுத்திருக்கிறார்.
இது உண்மையிலேயே ஒரு சிறந்த அறிவிப்பு. தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஜாமீன் இல்லாமல் 25 லட்சம் ரூபாய் கடன் என்பது ஏற்கனவே தற்போது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கிறதா என்பது தெரியவில்லை. 25 லட்சம் என்பது உண்மையிலேயே இளைய தலைமுறைக்கு ஒரு வரப்பிரசாத அறிவிப்பு என்பாங்களே, அது போன்ற ஒரு அறிவிப்பாக தான். 8வது அறிவிப்பு என்னவென்று பார்க்கலாம். உயர்கல்விக்கு, வேலைக்கு மட்டுமல்ல உயர்கல்விக்கும் பிணையம் இல்லாமல் 20 லட்சம் வரை கடன் கல்வி உத்தரவாத திட்டத்தின் கீழ் வழங்குவேன் என விஜய் அறிவித்திருக்கிறார். அதாவது வேலை வாய்ப்புக்கு மட்டுமல்ல, படிப்பதற்கும் உயர்கல்வி ஏற்கனவே இப்போதும் இருக்கிறது. ஆனால் விஜய் தற்போது அந்த வரம்பினை அதிகப்படுத்தியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். 20 லட்சம் வரை கடன் கல்வி உத்தரவாத திட்டத்திற்கு கொடுப்பேன் என கூறியிருக்கிறார். 9வது விஜய் சொன்ன அறிவிப்பு, மிக முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் ஒன்று, தமிழ்நாட்டில் தமிழருக்கு வேலை வாய்ப்பு தருவது உறுதி செய்யப்படும் என அறிவித்த விஜய், தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தான் வேலை தருவோம், அரசு பணிகள் தமிழர்களுக்கு வேலை தருவோம், தமிழ்நாட்டிலே 75% தமிழர்களுக்கு வேலை தரக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கு மின் கட்டணத்தில் சலுகை தரப்படும் என்ற அறிவிப்பு. அது மட்டுமல்ல, ஜிஎஸ்டியிலும் சலுகை தருவேன். ஜிஎஸ்டி சலுகை விஜய் எப்படி கொடுக்க முடியும், மாநில அரசு எப்படி கொடுக்க முடியும் தெரியவில்லை. ஆனால் விஜய் அறிவித்திருக்கிறார், ஜிஎஸ்டியில் சலுகை கொடுப்பேன், மின் கட்டணத்தில் சலுகை கொடுப்பேன், தனியார் நிறுவனங்களுக்கு 75% தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இந்த அறிவிப்பும் கவர்கின்ற, அதிகம் பேசப்படுகின்ற ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் இதை அறிவித்திருக்கிறார். ஆனால் இவர் சற்று வித்தியாசமாக ஜிஎஸ்டி மின் கட்டணத்தில் சலுகை என்று கூறியிருக்கிறார் தனியார் நிறுவனங்களுக்கு. இதுவும் பேசப்படுகின்ற ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. 10ஆம் அறிவிப்பு, மிக முக்கியமாக இந்த அறிவிப்பு, ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள், இப்போது சிலிண்டர்கள் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் இலவசம். ஏற்கனவே அதிமுக இது போன்ற சிலிண்டர்கள் இலவசம் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திருமணத்திற்கு 1 சவரன் மோதிரம், அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் பெண்கள் திருமணத்திற்கு 1 பவுன் தங்கம், தரமான பட்டுப்புடவை வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். இது ஏற்கனவே அஇஅதிமுக என்பது இருந்தது இது போன்ற திட்டங்கள். அதே போன்று சுய உதவி குழுக்களுக்கு 100% மானியம் வழங்கப்படும் என்று கடன்களுக்கு என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். இதுவும் ஒரு பேசப்படுகின்ற அறிவிப்பு. எனவே விஜய் பல அறிவிப்புகளை வெளியிட்டாலும் இந்த டாப் 10 அறிவிப்புகள் 1 முதல் 10 வரை அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கலாம். இந்த டாப் 10 அறிவிப்புகள் என்பது மிக முக்கியமாக பேசப்படுகின்ற விஜயின் அறிவிப்புகள். விஜய் 234 தொகுதியிலும் தற்போது களமிறங்கும் வகையிலே வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். அதிமுக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டது, திமுக வெளியிட இருக்கிறது, நாம் தமிழர் வெளியிட்டு விட்டார்கள். தற்போது விஜய் அடுத்தடுத்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். தற்போது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதிலே டாப் 10 அறிவிப்புகளாக இவை மிகப்பெரிய அளவுக்கு வாக்காளர்களை கவரும் வகையிலே, குறிப்பாக அவருடைய டார்கெட் ஓட்டர்ஸ் என்ற வகையிலே அவர்கள் இளைய தலைமுறையையும் அதே போன்று பெண்களையும் தான் வைத்திருக்கிறார். இவர்கள் வாக்குகள் தான் நம்மை கரை சேர்க்கும் என்று நம்பும் விஜய் அவர்களை கவரும் வகையிலே இந்த அதிரடியான ஜனரஞ்சக அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். எனவே பட்டை கிளப்ப ஆரம்பித்திருக்கிறார் விஜய். திமுக என்ன அறிவிப்புகளை வெளியிட்டு விஜயின் அறிவிப்புகளை மிஞ்சுகிறதா இல்லையா என்பதை காலம்தான் பதில் சொல்லும்.